guys, welcome back to our channel. இந்த வீடியோல ஒரு ஃபன்னான காஸ்டியூம் டிராமா தான் பார்க்க போறோம். ஸ்டோரியோட ஒன்லைன் சொல்லணும்னா கிங்கோட குழந்தை ஒரு யுனிக்கோட வயித்துல வளருது. அது எப்படி நடந்துச்சு, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே ஃபன்னான ஸ்டோரி, மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்ல மாடர்ன் ஏஜ்ல ஒரு பொண்ணு நாவல் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நாவல் தான் நம்ம ஸ்டோரியோட செட்டப். அதுல இப்போ எம்பரர் முன்னாடி ஜியா அண்ட் சியோ மிஸ்டர் லூவும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் போட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் என்ன மக்கி எம்பரரா, இவனை ஈஸியா ஃபூல் பண்ணிட்டாங்க. அந்த டைம் மட்டும் ஃபாரன்சிக் டாக்டர் இருந்திருந்தாங்கன்னா அந்த ஸ்டோரியே வேற மாதிரி போயிருக்கும். அப்புறம் இந்த ஹீரோ எம்பரர் வேற மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்களே. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ்ல மாஸ்க் போட்டிருந்த ஹீரோ தான் செம ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. அப்போ இவனும் ஹேண்ட்ஸமா இருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஆக்சிடென்ட்ல அவளும் அந்த ஸ்டோரி புக்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. அவ ரீட் பண்ணிட்டு இருந்த பேஜுக்குள்ள தான் போயிருக்கா. அங்க எம்பரரை பார்த்ததும் ஏய் ஸ்டோரி புக்ல பார்த்த மாதிரியே இருக்குப்பா, அப்ப இவனோட ஃபேஸ் இதுல பார்க்கலாமா அப்படின்னு அவளும் டச் பண்ண போக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஹீரோயினை தள்ளுது. அப்புறம் இவ்வளவு நேரம் ஃப்ரீஸ்ல இருந்தவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சீன் தான் ஜியா அண்ட் சி மிஸ்டர் லூவும் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் போட்டதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க உள்ள எம்பரரோட செகண்ட் ஒய்ஃபும் ஆமா இந்த அடிமை நாய்க்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோனும் இந்த ஜியா அண்ட் சினா யாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அதுக்கு பிறகுதான் தெரியுது அவ தான் அந்த கேரக்டருக்குள்ள போயிருக்கா. அவ ஒரு யுனக், பட் நான் இன்னொரு பொண்ணு தானே அப்படின்னு அவளும் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கா. யுனக்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லா ஹிஸ்டாரிக்கல் டிராமாலையும் இருப்பாங்க. அவங்க தான் கிங் பக்கத்துல இருப்பாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் அவங்க மேனா இருந்திருப்பாங்க. லேட்டர் ஏதோ ஒரு ரீசனுக்காக பேலஸ்குள்ள ஒர்க் வருவாங்க. அப்ப அவங்க தங்களுக்கு லாயலா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களோட பிரைவேட் ஸ்பாட் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஃபேமிலின்னு அவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கிங்குக்கு லாயலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்படுற பீப்புள் தான் யுனக். இப்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ளதான் ஹீரோயினும் இருக்கிறா. ஆல்ரெடி அவ ஸ்டோரி ரீட் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் மேட்டர் தெரியும். இப்ப ரெண்டு பேரும் ஹீரோயினை கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். அந்த மேன் கிட்ட மிலிட்டரி பவர் இருக்கும். இந்த பொண்ணு ஹீரோட செகண்ட் ஒய்ஃப். இவ தான் ஹராம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோ ட்ரக் பண்றத பத்தி பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மேட்டரை இந்த யுனக் கேட்டிருப்பா. அதனால அவளை கொல்றதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணுமே, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கொண்டு வாங்க போலேன்னு ஹீரோயின் கவலையா இருக்கு. அவ கூட பிளேம் பண்ண மேனோட நாக்க கட் பண்ணிருக்காங்க. அதனால அவனால எதுவுமே சொல்ல முடியல. லாஸ்ட்ல அவனோட தலையை கட் பண்ணி அவனுக்கான பனிஷ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது ஹீரோனோட டன் தான். எம்பரர் நான் எந்த பொருளையுமே திருடல, எனக்கு எவிடன்ஸே இல்லாம பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்லாம் கதறிட்டு இருக்கா. அப்போ எம்பரரோட செகண்ட் ஒய்ஃபும் என்ன எவிடன்ஸ் இல்ல, நீ அந்த பொருளை திருடினது மட்டும் இல்லாம இங்க உள்ள மேட்ஸ் கூட நீ செக்ஸ் வச்சிருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ ஒரு சர்வெண்ட் வந்து இந்த யுனக் அடிக்கடி மேட்ஸோட ரூமுக்கு போயிட்டு வருவாங்க. அங்க போயிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு அங்க வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்கு. என்னடா இப்படி பண்றீங்களேடா, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு ஹீரோனும் பாம்பளும் முழிச்சிட்டு இருக்கா. அடிமை நாக்கி தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த செகண்ட் ஒய்ஃப் தான் எம்பரருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசாம இவங்க காலில் விழுந்துட வேண்டியதுதான் அப்படின்னு இப்ப அவ பக்கத்துல போயிட்டு ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை குயின் ஆக்குறதுக்காக எல்லா வேலையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படி ஒன்னால முடியும் அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களை எம்பரர் கூட பெட்டை ஷேர் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆஃபரை கேட்டுதான் அவளுக்கும் கொஞ்சம் டெம்டிங்கா இருக்கு. ஸோ இப்போ எம்பரர் கிட்ட இந்த யுனக்கான பனிஷ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறா. அங்க உள்ள அண்ணன்காரன் ஹீரோயினை கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். எம்பரருக்கும் ரொம்ப நேரம் அங்க உட்காந்து போர் தான் அடிக்குது. ஸோ சீக்கிரம் கதையை முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு இப்போ உயிரை காப்பாற்றணுமே. ஸோ டக்குன்னு எம்பரர் ஃபேஸ்ல உள்ள மாஸ்கை பார்த்ததும் அந்த ஃபேஸ்ல உள்ள காயத்தை பத்தி நாவல் புக்கில் ரீட் பண்ணியிருப்பா. இப்போ அது ஞாபகம் வந்து எம்பரர் என்னால உங்க ஃபேஸ்ல உள்ள காயத்தை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டது இவ்வளவு நேரம் ஃபோக்கஸே இல்லாத எம்பரருக்கும் ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. உனக்கு எப்படி என் ஃபேஸ்ல உள்ள காயத்தை பத்தி தெரியும் அப்படின்னு கேட்க, இதை நான் நாவல் புக்ல இருந்து ரீட் பண்ணேன்னு சொன்னா அவன் நம்பவும் போறான். அதெல்லாம் சீக்ரெட் எம்பரர், பட் உங்களோட காயத்தினால கியூர் பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடண்டா சொல்றான். சரி இந்த மேட்டர் இதோட என் பண்ணிருங்க, நீ என் பின்னாடி வா அப்படின்னு எம்பரர் கிளம்புறான். அப்போ செகண்ட் ஒய்ஃபும் நீ உன்னோட ப்ராமிஸை மறந்துடாத அப்படின்னு அவ கையில மெடிசனை கொடுத்து இன்னைக்கு நைட்டு நான் பேலஸ் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறா. இங்க ஹீரோயின் போனது உனக்கு எப்படி என்னோட காயத்தை பத்தி தெரியும் அப்படின்னு கேட்க, என்னால அதை சொல்ல முடியாது, பட் உங்க காயத்தை நான் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வெண்ட் கிட்ட அவளுக்கு தேவையான பொருளை கொண்டு வர சொல்றா. அந்த கேப்ல எம்பரர் கையை விரிச்சு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. வந்து என்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் கை கால் இருக்கே, அப்புறம் என்ன, இந்த சொசைட்டி ரொம்பவே மோசமா இருந்திருக்குப்பா அப்படின்னு ஹீரோயினும் கடுப்புல போயிட்டு அவனோட காஸ்ட்யூமை ரிமூவ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ டச் பண்ணி பார்த்தா என்ன இவனுக்கு எத்தனை மசில்ஸ் இருக்கு, 1 2 3ன்னு
8 வரைக்கும் கட்ஸ் வச்சிருக்கானே அப்படின்னு அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன டச் பண்ணது போதுமா அப்படின்னு எம்பரர் கேட்க, ஐயோ இவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு ஹீரோயின் கையெடுத்துடுறா. இப்போ அவனை குளிக்க வச்சுட்டு அவனோட ஃபேஸில் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறான். அது ஒரு நார்மலான தலைமை தான். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணல சீக்கிரம் ரெடியூஸ் ஆயிரும் அப்படிங்கிற இதில் தான் அவள் அதை அப்ளை பண்ண போவா. அப்போ ஹீரோயினுக்கு ஃபேஸில் உள்ள காயம் மட்டும் இல்லை, எனக்கு ஒழுங்காக தூக்கமும் வர மாட்டேக்கி, அதுக்கு எதுவும் உன்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினா அதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு இப்போ அவன் ஃபேஸில் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்படியே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயினும் உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு கேட்டு அந்த மெடிசின் பவுடரை ஆட் பண்ணி ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அவளோட ஒர்க் அப்போ தானே கம்ப்ளீட் ஆகும். அதே ஹீரோ 1 சிப் தான் வைக்கிறான். இன்னும் கொஞ்சம் குடிங்களே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பட் குடிச்ச உடனே தூங்க தான் செய்கிறான். என்ன இது மெடிசனுக்கு எஃபெக்டே இல்லையா அப்படின்னு ஹீரோயினை டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. பட் அவளுக்கு உடனே ரியாக்ஷன்லாம் தெரியுது. என்ன இது தலைலாம் கிருன்னு சுத்துதே அப்படின்னு வெளியே ஓடிடணும்னு நினைக்கிறா. டோரை ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி செகண்ட் ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ பின்னாடியே வந்து அவளோட கையை பிடிச்சி இழுக்க அவள் ஹேர்லாம் அப்படியே ஃப்ளோ ஆகுது. இப்போ ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ உள்ள போயிடுறான். இதெல்லாம் செகண்ட் ஒய்ஃப் வெளியே இருந்து பார்த்து வெறியாயிட்டு இருப்பா. காலையில் முடிச்சதை ஹீரோயினை கூப்பிட்டு, நேற்று நைட் நான் ஒரு பொண்ணு கூட இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எம்பரர் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் எனக்கு ஏன் அப்படி ஒரு கனவு வந்துச்சு, நான் ஒரு பொண்ணு கூட இருந்த மாதிரி ரொம்பவே அருவருப்பாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் டைமை நீ அருவருப்புன்னு சொல்கிறியா அப்படின்னு ஹீரோயினும் கோவப்படுறா. பட் இந்த அளவுக்கு தூக்கம் எனக்கு எப்பவுமே வந்ததில்லை, நான் நேற்று தான் நல்லா தூங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ சீரியஸ் ஆகிட்டு, நீ ஒரு குற்றவாளிங்கிறத மறந்துடாத, நீ எந்த மோட்டிவ்ல நான் அப்ரோச் பண்ண அப்படின்னு அவள் பக்கத்தில் நெருங்க, அவகிட்ட இருந்து வர ஸ்மெல்லும் நேற்று ட்ரீம்ல வந்த பொண்ணுகிட்ட இருந்து வந்த ஸ்மெல்லும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் இப்போ கண்ணாடி எடுத்து காமிச்சு உங்கள் ஃபேஸில் உள்ள காயம் க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. அதை பார்த்தது ஹீரோக்கும் ஷாக் தான். எப்படி இந்த சின்ன யூனிக்கால இது பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அவளுக்கும் இப்போ தெரியுது நேற்று நைட் நடந்த மேட்டரால கண்டிப்பாக எம்பரரோட செகண்ட் ஒய்ஃப் மேலே கோவமா இருப்பா, என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவா, அதனால யுனக்லேயே ஹையஸ்ட் பொசிஷன் தான் அது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அப்போ சீனியர் யுனக் அங்கே வர ஹீரோயினுக்கு காசும் கொடுத்து அவனுக்கு அசிஸ்டண்டாகவும் ஜாயின் பண்ணி விடுறான். சீனியர் யுனக்கும் செகண்ட் ஒய்ஃபோட ஆள் தான். ஸோ ஹீரோயின் கிட்ட, நேற்று நைட் ஃபுல்லாக எம்பரருக்கு நீ தான் சர்வீஸ் பண்ணணும்னு கேள்விப்பட்டேன், என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சந்தேகமாக கேட்க வர, ஐயோ இவன் வேற எதுக்கு சந்தேகப்படுறான், இவன் வாய முன்னா கொஞ்சம் காசு கொடுத்து அரைச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் காசு எடுத்து அவனோட பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறா. அவனும் நேற்று உன்கிட்ட மெடிசன் தந்துருந்தில்ல, அதை என்ன பண்ண அப்படின்னு கேட்க, நான் கூட அதை சாப்பிட்டு பார்த்தேன், அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க செகண்ட் ஒய்ஃபும் சர்வன்ஸ் கூட வர, ஆக்சுவலி நேற்று ஹீரோயினை ஹேர் ஃப்ளோவோட பார்த்ததுமே அவ பொண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. ஸோ ஒரு பொண்ணா இருந்துட்டு யுனக் மாதிரி வேஷம் போட்டு இங்க பேலஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா, இன்னைக்கு உனக்கு தண்டனை நான் தான் எழுத போறேன் அப்படின்ட்டு அவளை அட்டாக் பண்ண போறா. ஹீரோயினும், மேடம் இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க, என்ன ஒரு டைம் என்கிட்ட மறந்து தந்து பாருங்க, கரெக்டா பண்ணி முடிக்கிறேன், நீங்க என்ன மன்னிக்கிறதுக்காக இந்த காசை கூட நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அவகிட்ட கொடுக்க, செகண்ட் ஒய்ஃபுக்கும் ஹீரோயின் மேல நம்பிக்கை இல்லை. நேற்று நைட் ஃபுல்லா என்ன வெளியே காக்க வச்சுட்டு நீ எம்பரர் கூட மஜா பண்ணிட்டு இருந்திருக்க, இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அவளை போய் பிடிங்க அப்படின்னு சர்வன்ஸ் கிட்ட சொல்ல, அவங்களும் போய் பிடிச்சிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போடுற சத்தத்துல எம்பரர் அங்க வர ஹீரோயின் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறா. என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிக்கும் போது, சீனியர் வந்து என்னோட ஆர்டருக்கு அவன் ஒபே பண்ணல, அதனால அவனுக்கு கொஞ்சமா பனிஷ்மெண்ட் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோயினா, அப்படிலாம் இல்லை, அவங்க பவரை வச்சு என்ன டாமினேட் பண்ண பாக்குறாங்க, அப்புறம் உங்க செகண்ட் ஒய்ஃபோட ஆள்னு சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு டாமினேட் பண்றாங்க, நீங்க எனக்குன்னு கொடுத்த பிரைஸ் மணி கூட அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு காமிக்க, 2 பேர்கிட்ட இருந்தானே பாதி பாதி அமௌண்ட் இருக்கும். ஸோ அதுவும் இப்போ கீழே விழுது. இதெல்லாம் அவன் தான் பண்ணா, அவன் தான் எனக்கு என் பாக்கெட்டுக்குள்ள வச்சான் அப்படின்னு சீனியர் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் அழுது ஹீரோயின் டிராமா பண்றதை பார்த்து அவன் மேலதான் கொஞ்சம் சென்டிமெண்டல் லாக் ஆகுறான். என்ன நீ மட்டும் தான் அழுவியா, நானும் அழுவேன் அப்படின்னு ஒய்ஃபும் அழுது காமிக்கிறா. அப்போ ஹீரோயினும் ஹை லெவலுக்கு போயிட்டு, நான் எம்பரர் ஒரு எம்பரராகவே பார்க்கல, என் இதயத்துல உள்ள ஒரு தெய்வமா தான் பாக்குறேன் அப்படின்லாம் ஐஸ் வச்சுட்டு இருக்கா. சீனியர் யுனக் என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்க,
அதுலேருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது தான் உங்கள் மேலே தவறுதலாக அடிச்சிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சாதுவாக பேசுகிறா. அப்புறம் இந்த சீனியர் யூனுக்கு மேலே ஆல்ரெடி ஹீரோயினுக்கு வன்மம் இருக்கும் போல். ஸோ இப்போ அதுக்காக இந்த சீனியர் யூனுக்கை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா, உனக்கு பாட்டமே கிடையாது, மேன் வித்தவுட் ஹேண்டில் அப்படின்னு நிறைய வார்த்தைலாம் சொல்ல அதெல்லாம் யூனுக்கு இன்சல்ட் பண்ணுற வார்த்தையாகவே இருக்கும். அதை கேட்டு அவனுக்கு பிளட் ப்ரெஷரே அதிகமாகிட்டு இருக்கு. அவனும் நெஞ்சில் கை வச்சுட்டு இவ ஒரு பொண்ணு அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ண வரான். அதையும் ஹீரோயின் ஃபுல்லாக சொல்ல விடாம, என்ன நெஞ்சில் கை வச்சுட்ட, அப்போ சாக போறியா, நல்ல வேளை உனக்கு வாரிசுன்னு யாருமே இல்லை, அப்போ நீ தனி கிடையாது சாக போற அப்படின்னு கிட்டத்தட்ட கொஞ்சம் சாபம் விடுற மாதிரியே பேசிட்டு இருப்பா. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சீனியர் யூனுக்கும் பிளட் வாமிட்லாம் எடுத்து கீழே விழுறான். என்னது நான் திட்டினதுலேயே அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறா. ஹீரோயினை பார்த்து இவ்வளோ நேரம் திட்டினதுல பாதி யூனுக்கை பற்றி, அதை அவனே திட்டுற மாதிரி தானே ஆகும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். எங்க செகண்ட் ஒய்ஃபும் இவனோட நாக்க பார்த்தீங்களா, திட்டி சீனியர் சாகடிச்சிட்டா, இவளுக்கு பெரிய பனிஷ்மெண்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும், நான் ஒன்றும் பொய்ய சொல்லையே, நான் உண்மையை தான் சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சின்ன ஹார்ட் போல, அதான் டக்குன்னு வெடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட்டாக, நீ என்னெல்லாம் சீனியராக சொல்லி திட்டினியோ அதே வார்த்தையெல்லாம் ஒன்று நீயே 10 டைம் சொல்லி திட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது என்னடா பனிஷ்மெண்ட் புதுசாக இருக்குது, இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு செகண்ட் ஒய்ஃப்க்கு சுத்தமாக பிடிக்கல. சரி இவ ஒரு பொண்ணுன்னு சொன்னாவது பெரிய பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு இவ ஒரு பொண்ணு ஒரு யூனிட் மாதிரி இங்கே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா, இதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல, என்ன நீங்கள் என்ன பார்த்து ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க, என்ன நீங்கள் அப்படிலாம் சொல்லி அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் ஹீரோயினும் சீனை போடுறா. அப்போ ட்ரெஸ்ஸை கலத்துனால தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ட்ரெஸ் மேலே கை வைக்க ஹீரோ இப்போ கத்துறான், என்னை பார்த்தா ஃபுல் மாதிரியா தெரியுது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அவளை அனுப்பிட்டு அடுத்து ஹீரோயின் கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்குறான். அதான் அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்கல, அதுக்கான மசாஜிங் ட்ரீட்மெண்ட். இப்போ போய் மசாஜ் பண்ணி விட்டதுமே உடனே ஹீரோ தூங்கிடுறான். என்ன இவன் ஏதோ தூக்கமே வராதுன்னு சொன்னா, பட் டக்குன்னு தூங்கிட்டானே அப்படின்ட்டு அடுத்து ஹீரோயினும் என் மேலே ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கி, போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கே உள்ள தண்ணியில் போய் குளிக்க போகிறா. அது ஸ்பெஷலாக எம்பரருக்குனே உள்ளது. ஸோ அவனோட பாத்ரூம்லாம் எடுத்துகிட்டு ஏதோ பிரின்சஸ் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு இருக்கா. இங்கே தூங்கிட்டு இருந்த ஹீரோக்கு சடனாக சத்தம் கேட்டு முளைக்கிறான். என்னங்க சத்தம் அப்படின்னு வாழெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் போனால் அங்கே ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா. அதுவும் கனவுல பார்த்த பொண்ணு. என்ன இந்த பொண்ணா, இதுவும் கனவா அப்படின்னு ஷாக்லேயே ஹீரோ மயங்கி விழுறான். செக் பண்ணி பார்த்தா ஹீரோக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ உடனே ஹெல்ப்புக்காக ஆட்களை கூப்பிட்றா. இதோட ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் எண்ட் ஆகுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.